மார்னிங். இப்போ நான் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம கருப்பு உளுந்து இட்லி பொடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் கருப்பு உளுந்து கடலைப்பருப்பு அது ரெண்டும் வறுத்தாச்சு. கருப்பு எள் இருந்தது, அதையும் வறுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அதோடு நான் கொஞ்சம் கருப்பு கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன் வறுத்துக்கிறதுக்கு. ஜென்ரலாக கருப்பு கொள் வந்து அவைலபிளாக இல்லை. இது வந்து ரொம்ப ஓல்டு வெரைட்டி. இப்போல்லாம் இது அவைலபிளாக இருக்கிறது இல்லை மார்க்கெட்டில். நான் வந்து ஒரு ஃபார்மர்கிட்டேருந்து கொஞ்சம் வாங்கினேன். நம்ம லாஸ்ட் டைம் அரிசி போடுறதுக்கு முன்னாடி நிலத்தில் தூவி விட்டு அது வளர்ந்த ஒன்று அப்படியே ஓட்டி விட்டோம். ஸோ அதில் வந்து நான் பாக்கி இன்னொரு 2 கிலோ பக்கம் வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் இப்போ சரி கருப்பு உளுந்து பொடிக்கு வந்து இந்த கொள்ளு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வறுத்துட்டுருக்கேன். கொள்ளு வறுபட்டுடுத்து. இப்போ பாருங்கள், அது பொரிய ஆரம்பிச்சிடுது. இப்போ இதை இறக்கிடலாம். இதோடய மேலே லேசாக பெருங்காயம் போட்டோம்னா இந்த சூட்லேயே அது வறுபட்டுரும். இதோட 1 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம வந்து ஜீரகம் வந்து ஒன்று டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், செகண்ட் வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மிளகு வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஏன்னா மிளகா காரத்தை நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால. நடுவில் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், இது வந்து வெள்ளை மிளகு. நம்ம ஃபார்மில் வந்து நான் மிளகு ப்ராசஸ் பண்ணச்சா கொஞ்சம் மட்டும் நான் வந்து அந்த வேக வச்சுட்டு காய வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா எடுத்து விட்டு அப்போ தோல் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து அந்த ஒயிட் மிளகு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான மிளகாவும் நான் வறுத்து போட்டாச்சு. நான் ஜென்ரலாகவே வந்து நார்மல் சில்லியோட இதர் காஷ்மீரி சில்லி ஆர் பைடகி சில்லியும் சேர்த்து போட்டு தான் வைப்பேன், ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து கருவேப்பிலை பறிச்சுன்னு வந்திருக்கோம். இது ஒரு வெரைட்டி ஆஃப் கருவேப்பிலை. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ரெட் டிண்ட் இருக்கும். இந்த இலையே வந்து பார்த்திங்கன்னா ஊசியாக இருக்கும், அகலமாக இருக்காது, ஆனால் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். அதுக்காக இப்போ கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷுன்றதுனால நல்லெண்ணெயில் தான் கொஞ்சம் வறுபடணும். அதனால் நல்லா வறுபடணும் அது, இல்லாட்டா பொடி கெட்டு போயிடும். அதுக்காக அதை எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருது. நான் அப்படியே இதிலே வச்சேன்னா இதனோட ஃபுல்லாக இன்னும் நல்லா கிறிஸ்பியாகிடும். ஏன்னா இது வந்து ஸ்டீல் கடாயின்றதுனால உங்களுக்கு அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறினோடனே இதோட உப்பும் கொஞ்சம் வெல்லமும் போட்டு நான் அரைச்சி விட்ருவேன். கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிருவேன். வெல்லம் எதுக்குன்னா அந்த ஒரு குட்டி ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த போஸ்ட்டோட எண்டில் போடுறேன் நான் அது. தேங்க்யூ.